உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டினை சிறப்பு செய்ய வந்திருக்கும் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தெரிக்க விடப்போப்பா. மக்களுக்கு எத்தனை ஊர் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்றாலே ஒரு தெரிப்பா. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் களத்திலிருந்து எமது செய்தியாளர் மதிவாணன் தகவல்களை தர கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இன்னும் சற்று நேரத்தில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தொடங்க இருக்கிறது. எந்தெந்த ஏற்பாடுகள் என்னென்ன நிலையில் இருக்கின்றன, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழர்களுடைய வீரம் மட்டுமின்றி தமிழர்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், விளையாட்டுகளை உள்ளடக்கிய விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டி என்பது ஒவ்வொரு வருடமும் தை மாதம் முதல் நாளை நாம் பார்த்தோமானால் மிகத்தெரியாத மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தொடங்கும். அதே போல மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தொடங்கி இருந்த அந்த ஜல்லிக்கட்டானது நிறைவு பெற்று நேற்றைய பொழுது மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில் அந்த ஜல்லிக்கட்டு என்பது நடைபெற்றது. அந்த பகுதியில் நிறைவு பெற்றவுடன் தற்சமயம் உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டானது தற்சமயம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் தொடங்கவிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சற்று நிமிடத்தில் இங்கே வந்து பச்சை கொடியை வைத்து அந்த விழாவினை தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே போல இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட பார்த்தோமானால் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கு பெற இருக்கிறது. அதே சமயம் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கு பெற இருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கு பெற இருக்கின்றனர். காளைகள் மற்றும் தற்சமயம் மருத்துவ பரிசோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 100க்கும் மேற்பட்ட அந்த காளைகளை பொறுத்தவரையில் மருத்துவ பரிசோதனை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. அதே போல 500 மாடுபிடி வீரர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்சமயம் 100 மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் உடற்தகுதி பெற்று தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு சுற்றுக்கும் கிட்டத்தட்ட 50 மாடுபிடி வீரர்கள் பங்கு பெறுவார்கள். ஒவ்வொரு சுற்றின் பொழுது மிக சிறப்பாக விளையாடக்கூடிய, அதாவது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு விளையாடக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள் அடுத்தடுத்த சுற்றுகளில் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற தகவல் இருந்து கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு என்று சொன்னாலே மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கும். அதே போல ஜல்லிக்கட்டில் பங்கு பெறக்கூடிய காளைகளுக்கு பல்வேறு உடற்தகுதியில் இருக்கிற பட்சத்தில் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு கிட்டத்தட்ட 4 வயிறு என்பது இருக்க வேண்டும், 4 பற்கள் முளைத்திருக்க வேண்டும், கொம்பு என்பது எந்த விதத்திலும் கூர்மையாக இருந்து விடக்கூடாது உள்ளிட்ட சட்டத்தை இருக்கிற பட்சத்தில் மட்டுமே இந்த காளைகளை பொறுத்தவரையில் அனுமதிக்கப்படுகிறது. அதே போல மாடுபிடி வீரர்கள் நிச்சயமாக 4 அடி உயரம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு சாயத்தினுடைய சுவடுகள் எந்த விதத்திலும் இருக்கக்கூடாது. அதே போல அவர்கள் மது, போதை உள்ளிட்ட வஸ்து பொருட்களை எந்த விதத்திலும் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அப்படி பயன்படுத்தி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் இந்த களத்தில் நிச்சயமாக விளையாட முடியாது என்ற உத்தரவு இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரினுடைய பெயரிலும் அதே போல முதலமைச்சருடைய பெயரிலும் பங்கு பெறக்கூடிய அனைத்து காளைகளுக்கும் தங்க நாணயங்கள் என்பது இங்கே வழங்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட துணை முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண இருப்பதால் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசாரை பொறுத்தவரையில் ஆங்காங்கே தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரை மாவட்ட காவல்துறையின் சார்பாக பல்வேறு சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதனுடைய அடிப்படையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் இருக்கிற பட்சத்தில் பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படாத வண்ணம் அவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட வசதி, கழிப்பறை வசதி அனைத்தும் செய்து தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை வேண்டும் என்று சொல்லி ஒரு காலகட்டங்கள் இருந்த பொழுது மாணவ மாணவியர் எழுந்தெழுந்து கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து சென்று உலகமே உத்து பார்க்கக்கூடிய வகையில் போராட்டத்தை முன்னெடுத்து சென்றதனுடைய அடிப்படையின் விளைவுகளின் காரணமாகத்தான் நிரந்தர சட்டம் என்று கொண்டு வரப்பட்டு இதுவரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த அந்த மாணவ மாணவியருக்கு தனி மாடம் என்பது அமைக்கப்பட்டு அவர்களும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை பார்ப்பதற்கு வசதியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயம் விளையாட்டு பணிகளும் அளவுக்கு அதிகமாக கடந்த 2 நாட்களாக பாலமேடு, அவனியாபுரம் போன்ற பகுதிகளுக்கு வருகை தந்து ஜல்லிக்கட்டு போட்டியினை ரசித்து நமது தமிழக கலாச்சாரத்தையும் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் பாராட்டி செல்லக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இன்று மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் தனி மாடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது.
அதே போல துணை முதலமைச்சர் வரக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய மகன் இன்ப நிதியும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை பார்ப்பதற்காக வருகை தருகிறார். அதே காரணத்தில் அவருடைய கட்சி தொண்டர்கள் அனைவரும் இன்முகத்தோடு அவரை வரவேற்பதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து தொண்டர்கள் அனைவரும் துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் அதே போல அவருடைய மகனையும் காண்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது மிக சரியாக இன்றைய பொழுது 7 மணிக்கு தொடங்க இருந்தது. துணை முதலமைச்சர் சில நிர்வாக காரணமாக அவர் வேலையில் இருக்கிற காரணத்தில் இன்னும் 5 நிமிடத்தில் வருகிறது பச்சை கொடி அசைத்து அவர் இந்த திருவிழாவை தொடங்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல துணை முதலமைச்சரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட மதியம் 2 மணி வரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை ரசித்து பார்ப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பாகத்தான் அவர் சென்னை நோக்கி பயணிக்கிறார். அதே போல முக்கிய பிரமுகர்கள் வருகிற காரணத்தினாலும் போலீசார் பெருமளவு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நடிகர் சூரி உள்ளிட்ட பிரபலங்களின் சாலைகளும் இங்கே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நடிகர்களும் இங்கே வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.